ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனா இன்சைட் சேனலில் நம்ம இன்றைக்கி இங்கிலீஷில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுங்கும் போது என்ன சொல்லுவோம்னா, பொதுவாக நான் சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டுங்கிறது வந்து கம்ப்ளீட்டடு, பாஸ்ட்டுங்கிறது வந்து கடந்த காலத்தில் ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு விஷயம், கண்டினியூஸுங்கிறது வந்து கடந்த காலத்தில் முடிஞ்சு அதே நேரத்தில் தொடர்ந்து நடந்த விஷயமா இருக்கும். அதாவது எப்படின்னா, நான் வந்து கொஞ்ச காலமாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணி கொண்டு இருந்திருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா. அப்போ கம்ப்ளீட் பண்ண விஷயத்த ஆனால் அதே நேரத்தில் அது கடந்த காலமாக நடந்திருக்கும், அதுவும் கண்டினியூஸாக நடந்திருக்கும். இந்த மாதிரி சொல்கிற இடத்துல தான் நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யாருனாலும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து நம்மளுடைய கிராமராக இருக்கட்டும், இங்கிலீஷ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் பாருங்கள். சப்ஜெக்ட்டு ப்ளஸ் had been ப்ளஸ் verb ப்ளஸ் ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் கண்டிஷன். சப்ஜெக்ட் நமக்கு தெரியும், I, you, he, she, it, they, we, இதெல்லாம் சப்ஜெக்ட். had beenங்கிறதுலாம் இந்த கிராமரோட கண்டிஷன். had been ingங்கிறது கண்டிஷன். verb வந்து பாருங்கள் நம்மளுடைய ஆக்ஷன்ஸு. ஸோ அது அப்புறம் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து நம்ம என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து எந்த டைமு எந்த இடம் அதெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, அதெல்லாம் குறிக்கக்கூடியது. இங்கே நமக்கு மெயினாக வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வந்து இது என்ன பண்ணுதுன்னா டைமை டினோட் பண்ணுது. டைமு தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த டைமு அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. சரிங்களா? இப்போ அதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். I had been waiting long before the taxi arrived. அதாவது நான் டாக்ஸி வர்றதுக்கு முன்னக்கூட்டிலிருந்தே நான் ரொம்ப நேரமாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், காத்து கொண்டு இருந்திருந்தேன். ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து அரைவுடு, இது எல்லாமே ஈடியெல்லாம் பாஸ்ட் டென்ஸு, முடிஞ்சு போன விஷயம். அதே நேரத்தில் வந்து காத்து கொண்டு நான் ஏற்கனவே இருக்கேன். நீ வண்டி வரதுக்கு முன்னக்கூட்டிலிருந்தே நான் வந்து காத்துட்டு தான் இருக்கேன். அதே நேரத்தில் அந்த டாக்ஸி வரும்போது என்ன பண்ணியிருக்கேன், தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்போ ஒரு விஷயம் முடிஞ்சு போய் அது நடந்து அது கண்டினியூ ஆகுது. சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். You had been running for an hour before you stopped. You had been running for an hour before you stopped. அதாவது நான் உன்னை நிறுத்துறதுக்கு முன்னக்கூட்டி நீ என்ன பண்ணியிருக்க, 1 மணி நேரமாக நீ ஓடிக்கிட்டு இருக்க. அப்போ ஏற்கனவே 1 மணி நேரங்கிறது பாஸ்ட்டு, அதுக்கு அந்த 1 மணி நேரங்கிறது கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு, 1 ஹவருங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஸ்டாப் பண்ணும்போது நீ ஓடிட்டு இருக்கிற. ஸோ யூ ஹேட் பின் ரன்னிங், இங்கே வேர்பு வந்து ரன்னு, அது ஐஎன்ஜியில் இருக்குது. தொடர்ந்து ஐஎன்ஜி வரும்போது தொடர்ந்து கண்டினியூஸ் ஆகுது. யூ ஹேட் பின் ரன்னிங் ஃபார் அன் ஹவர் பிஃபோர் யூ ஸ்டாப்டு. புரியுதுங்களா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். she had been studying every day for a year before they attended the exam. she had been studying every day, தினமும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. she had been studying every day for a year, ஒரு வருடத்திற்கு. before they attended the exam, எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி 1 வருடங்களாக அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தொடர்ந்து படித்து கொண்டிருந்தார். எவ்வளவு? தினமும். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே எவ்ரிடேன்னு ஒரு டைம் மென்ஷன் ஆகுது, ஒரு வருஷங்கிறது மென்ஷன் ஆகுது. எக்ஸாம் வரதுக்கு முன்னக்கூட்டி 1 வருடங்களாக தொடர்ந்து படித்து கொண்டிருந்தார்கள். இது எல்லாமே பாஸ்டில் சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுங்கிறது ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, அதுவும் நம்ம சொல்லும் போது அப்போ தான் முடிஞ்சிருக்கும் செய்யும், அது கண்டினியூ ஆகும். இது எல்லாம் சொல்கிறது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரிங்களா? ஸோ நான் நிறைய டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.